தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இன்று ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். காதலர் தின ஸ்பெஷல். அது என்ன சார், காதலர் தினம் மட்டும் உங்க முகத்துல எவ்வளவு வெக்கம் வருது? நான் பண்ணது காதல் திருமணம் தானே, அதனால எனக்கு காதல்னாலே ஒரு வெக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிப்ரவரி 14ஆம் தேதி எந்தெந்த ராசிக்காரங்க எப்படிலாம் காதலை சொல்லலாம், எந்த நேரத்தில் சொல்லலாம், எந்த ட்ரெஸ் போட்டுட்டு சொல்லலாம் என்பதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7க்குடையவன் செவ்வாய். ஆகாயம் தீ பிடிச்ச நிலா காயுமா, நீ இல்லை நேரத்து என்ன வேணும், நீ தான் வேணும், அப்படி லவ் ப்ரப்போஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு முரட்டுத்தனமான இருட்டு அறை வேணாம்ல, சரி வேணாம், இது லவர்ஸ் கண்டென்ட் அப்புறம் பேசலாம், இந்த மேட்ரு வேற இடத்துல பேசலாம். ஓகே. ஸோ அப்போது அப்படி ஒரு முரட்டத்தனமான ஆள் நீங்கள் என்ன, அப்போ உங்களுக்கு 7க்குடையவர் செவ்வாய் என்பதால் நீங்கள் ஒரு முரட்டத்தனமாக லவ் வெளிப்படுத்துவோம். காலையில் 9 மணிக்கு ரெட் கலர் ட்ரெஸ்ஸு, இது என்னவோ மாதிரி இருக்கே. ஒரு விவேக் படத்தில் பச்சை கலர் ட்ரெஸ்ஸு, பச்சை கலரில் வஸ்துந்தி, இன்னும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. சத்தியமாக அப்படி கிடையாது. தமிழ்நாடு டைம்ஸ் அதெல்லாம் என்டர்டெயின் பண்ணாது, மனசுலேருந்து தான் சொல்கிறேன், நம்புங்க, சரியா? ஏன்னா உங்களுக்குள்ள ஒருத்தர் தான், அந்த கேமராக்குள்ள ஒருத்தர் பார்க்குறான், அவன் சொல்கிறான், இது ஏற்கனவே கேட்டு டைலாக் ஆச்சு, பச்சை கலர் ட்ரெஸ் வஸ்துந்தி. ஒரு 2 கோயிலில் 2 பேரை ஜாயின் பண்ணி விடுவார் விவேக். அந்த மாதிரியே இருக்கேன்னு. அப்படி கிடையாது. இது என்னன்னா, இதுபடி பண்ணால் உங்களுக்கு லவ் உடனே ஓகே ஆகும், அவ்வளோதான், சரியா? 7க்குடையவன் செவ்வாய் என்பதால் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ராசிக்குடையவன் சுக்கிரன் என்பதால் மகாலட்சுமியுடைய அருளை கேட்டு, மகாலட்சுமி லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே தானான அந்த மாதிரி காலையிலே லக்ஷ்மியை கேட்டுட்டு சுக்கிர பகவானை வழிபட்டுட்டு போய் உங்களுடைய காதலை சொல்லுங்கள். நீங்கள் தான் வின்னரு. யூ டோன்ட் வரி, டோன்ட் வரி, பி ஹாப்பி. காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். மைதிலி என்னை காதலி, இதை மறந்து விடாதீர்கள். அந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஸோ அப்போது அடுத்ததாக வேறு என்ன சொல்ல போகிறேன், லவ் பண்ணுங்க, லைஃப் நல்லாயிருக்கும். சில பேர் இருப்பான், லவ் பண்ணுறது லவ்வா அப்படிங்கிறது, அவனையெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு நாளை என்றும் நிலமே நம்பு மனமே, அந்த பாட்டை 26 தடவை கேட்க விட்டிங்கன்னா உலகத்தில் எவ்வளோ பெரிய ஜீவராசியா, அது யானையாக இருந்தாலும் செத்துரும். அதனால் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், ஜாலியாக இருக்கேன். ஹாப்பி லவ்வர்ஸ் டே. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.